Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயர்வு அடைவதற்கு பொறுமையா நாம் காத்திருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. வேதாகமத்தில் சொல்லப்பட்ட யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவன் மிகவும் பொறுமையா இருந்தான். ஏன்னா ஆண்டவர் சொல்லி அந்த தரிசனம் காட்டி 12 வருஷம் கழிச்சு தான் அந்த உயர்வு அவனுக்கு கிடைத்தது. ஆனா அதுக்கு முன்னால அவனுடைய வாழ்க்கையில எத்தனையோ போராட்டங்கள், கஷ்டங்கள், எத்தனையோ பாடுகள், ஆனாலும் அது எல்லாவற்றிலும் அவன் பொறுமையா ஆண்டவருக்காக காத்திருந்தான். அவன் ஏற்ற வேலையில கர்த்தர் அவனை எகிப்து தேசத்தில் ஆசீர்வதித்து உயர்த்தினார். எடுத்தோடனே எந்த காரியத்திலும் உயர்வுதான் அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு படிப்படியாக ஆண்டவர் உயர்த்துவார். தாவீதுடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் கர்த்தர் விருத்தி அடைய செய்தார். நீங்கள் எல்லாவற்றிலும் பொறுமையா இருங்க. கர்த்தர் ஏற்ற வேளையில உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.